சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம கிறிஸு மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற பெயர்ல நம்ம முத்து ஜோக் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வியா கேட்டு கொன்னுகிட்டு இருக்கிறாப்புல. நம்ம மனோஜாலயும் சரி, ஜீவாவாலயும் சரி சமாளிக்கவே முடியல நம்ம கிறிஸ. என்ன செய்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சத்யா ஆபீஸ்க்கு வராப்புல. இப்ப நம்ம ரேகாவோட அப்பா பொசிஷன்ல சத்யாவ தானே உட்கார வைக்கிறாங்க. அதனால எம்டி சேர்ல போயிட்டு நம்ம சத்யாவ உட்கார வைக்கிறாங்க. நம்ம ரேகாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா சத்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "இவனுக்கு வந்த வாழ்வ பாத்தியா? இங்கேயே வேலைக்கு சேர்ந்து ஓனர் பொண்ணையே கல்யாணம் பண்ணி ஓனராவே ஆயிட்டான்." அப்படின்னு சொல்லி அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு கேட்காத மாதிரி. இந்த பக்கம் நம்ம ரோகிணி கிறிஸ அழைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, இங்க என்னடான்னா நம்ம மனோஜ் ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கிடக்குறாப்புல. அதே மாதிரி ஜீவா ஒரு பக்கத்து மயக்கம் போட்டு கிடக்குது. இந்த கிறிஸ் வெறும் ஸ்நாக்ஸா வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட இவன் என்ன இப்படி கேள்வியா கேட்டு கொல்றான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்னால தனியாலாம் இவனை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இந்த பக்கம் நம்ம மீனா நம்ம முத்துவோட கார் பார்க்கிங்க்கு வராங்க. ஸோ நம்ம முத்து தான் வர சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா வர சொல்லியிருக்காப்லையாட்டுக்கு. கொஞ்ச நேரத்தில் சத்யா ஒரு காரில் வந்து இறங்குறாப்புல. இறங்குன உடனே விஷயம் எல்லாத்தையும் சொல்றாப்புல. அதுக்கப்புறம் நம்ம முத்துவுக்கு பயங்கரமான சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்ம மீனாவுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஒண்ணா சாப்பிட போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, டக்குன்னு நம்ம சத்யாவுக்கு வேற ஒருத்தவங்களோட மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாப்புல. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம முத்துவும் மீனாவும் மொட்டை மாடியில பேசி இருக்கிறாங்க. இந்த ஒரு வாரத்துல ரூ. 60,000 சம்பாரிச்சேன் அப்படின்னு முத்து சொல்லி மீனா கிட்ட சந்தோஷப்பட்டுக்கிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்து பார்த்துட்டு பயங்கரமா மீனாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.